Alright, கவனித்துக் கொள்ளுங்கள். நம்மளோட மத்தியிலே இந்த மாசத்தோட தலைப்பு, the theme that's been given to our church for this month is godly family. தெய்வீக குடும்பம் என்று சொல்லி ஒரு தீம் நம்மளோட சபையிலே இந்த மாசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. And இது முன்னிட்டு தான் நான் போன வாரமும் நான் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். I would like to just shed some light on what we went through last week. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்ட்டு நம்ம பார்த்து பிறகு இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரைட், போன வாரம் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட டெக்ஸ்ட் ஃபார் த டே யோவான் 12 அதிகாரம் வசனம் 1 to 11 வரை நம்ம பார்த்தோம். And the title for it was the broken jar. அப்போ நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் போயிட்டு வீட்டில் பிறகு படித்து வந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னாக்கா, there was 3 people, main people in this passage. யாருனாக்கா லாசருவோட 2 சிஸ்டர்ஸ். இப்போ அவரோட சிஸ்டர்ஸோட பேர் வந்து மார்த்தா, மரியாள், மேரி அண்ட் மார்த்தா. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் யோவான் 12 அதிகாரத்தில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னாக்கா, ஐ திங்க் இன் verse 3 the first scene happens. என்ன நடக்குதுனாக்கா, அங்கே வேதத்தில் போட்டிருக்கோம் 3வது அதிகாரத்தில், Jesus was in a table with Lazarus, and Lazarus ஆங்கில வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா reclining. Lazarus was reclining on the table with Jesus. வேதத்தை எடுத்துக்கொள்வோமா? யோவான் 12 2 ரைட். யோவான் 12:2 எனக்கு படிச்சிருக்கீங்களா தமிழில்? அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். தமிழில் என்ன சொல்றதுன்னா, லாசரு என்னவா இருந்தாரா? பந்தியிலே ஒருவனாய் இருந்தான்ட்டு சொல்லுது. ஆனால் ஆங்கில வேதத்தில் வந்து ரிக்ளைனிங்ட்டு இந்த ஒரு வார்த்தை, குறிப்பிட்ட ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அப்போ லாசரு யார்? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பு லாசரு அங்கே யார்? Who was Lazarus? Lazarus was someone who Jesus raised from the dead. Amen. அப்போ இங்கே லாசரு நம்ம வேதத்தில் படிக்கும்போது லாசருக்கு வந்து ஆண்டவர் ஏற்கனவே யாருன்ட்டு தெரிஞ்சிருக்கோம். He knew who Jesus was beforehand. அப்போ மார்த்தாளுக்கும் தெரிஞ்சிருக்கோம், மரியாளுக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு திடீர்னு ஒரு புது சம்பவம்ட்டு கிடையாது. இட் வாஸ் ப்ராபப்ளி an occurrence that happened often where Jesus came and visit Lazarus. அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னாக்கா, ஆங்கில வேதத்தில் 2வது வசனத்தில் ஏல என்ன பார்க்குறோன்னாக்கா, Lazarus reclining at the table. அப்போ ரிக்ளைனிங்க்கு அர்த்தம் என்னன்னாக்கா, ஆங்கிலத்தில் ரிக்ளைன் பண்ணுறது என்னன்ட்டு சொன்னாக்கா, இப்போ புது நாற்காலி நம்மளுக்கு சோஃபா, புது சோஃபா நீங்கள் வீட்டுக்கு வாங்கினீங்கன்னாக்கா அது என்ன செய்ய முடியும்னா நீங்கள் சாய்க்க முடியும். யூ கேன் லை டவுன். அப்போ அந்த லை டவுன் அந்த பொசிஷன் தான் ஆங்கிலத்தில் ரிக்ளைனிங்ன்ட்டு சொல்லுவாங்க. அப்போ எப்படி இங்கே மேசில் உட்காந்து எப்படி லாசரு ரிக்ளைன் பண்ணியிருப்பான்ட்டு நான் போயிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, Lazarus was actually seated on the table. மேசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது his left hand was on the table and his head was resting on his hand. இப்போ இதுதான் மேசைன்ட்டு வச்சுக்கிங்களேன். அவர் இப்படி இருந்திருப்பார் மேசையில் உட்காந்துக்கிட்டே. பிறகு நான் இன்னும் ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவரோட கால் எப்போதும் நம்ம மேசையில் உட்காரும் போது நம்மளோட கால் எங்கே இருக்கும்? மேசைக்கு கீழே இருக்கும். His legs weren't under the desk or under the table. His legs was towards his right facing here. ஸோ அவர் எப்படி இருந்தார்னா மேசையில் கைகளை வைத்து காலை இப்படி உட்காந்துருக்காரு ரிக்ளைன் பண்ணிக்கிட்டு. That was how Lazarus was. Okay, I'm giving you the setting of the passage. அப்போ லாசரு ஆண்டவர் கூட சீஷர்கள் கூட மேசையில் ரெடியாக உட்காந்துருக்காங்க. மார்த்தா என்ன செய்கிறாங்க? முதல்ல நம்ம படித்தோம். மார்த்தா என்ன செய்கிறாங்க? படிச்சிருங்களா? எனக்கு verse 2b.
மார்த்தாள் பணிவிடை செய்தாள். மார்த்தா பணிவிடை செய்தார். So Martha was preparing to serve. She was preparing everything. ஓகே, இவ்வளோ தூரம் ஓகேயா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா இவ்வளோ தூரத்துக்கு என்ன நடக்குதுன்ட்டு? அப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு Thursday Friday என்ன நடக்குது சபையில்? Thursday Friday யாரெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டில் கேட்டீங்க? ஹவுஸ் விசிட்டிங். ஹவுஸ் விசிட்டிங் வந்து சும்மா சர்ச் மெம்பர்ஸ் வந்து ஹவுஸ் விசிட்டிங் பண்ணுறது கிடையாது. யார் வருவானாக்கா நம்மளோட அந்த செல்லில் இருக்கிற செல் லீடரும் நம்மளோட போதகரும் வருவாங்க. அப்போ போதகர் நம்மளோட வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வோம்? வர வைத்து we will welcome him. அண்ட் சில சமயத்தில் நம்ம என்ன செய்வோம்? காஃபி டீ அல்லது சில சமயத்தில் நம்ம சமைச்சு போதகருக்கு வைத்திருப்போம். அப்போ போதகர் கூட நம்ம மேசையில் உட்காரும் போது எப்படி நம்ம உட்காரோம் சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, தப்பான பதில் கிடையாது. நீங்கள் படுத்துக்கிட்டே போதகர்கிட்ட பேசுவீங்கன்னா சொல்லுங்கள், படுத்துக்கிட்டே தான் நான் பேசுவேன்ட்டு. டிவியை பார்த்துக்கிட்டு நான் ஹாலில் டிவியில் பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டே போதகர் பின்னாடி உட்காந்துருப்பார், நான் டிவியை பார்த்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருப்பேன். யாரெல்லாம் அது சொல்கிறீங்க அப்படி உட்காந்து பேசுவீங்கன்ட்டு சொல்லுங்கள், கை உயர்த்துங்க. ஐரிசா கை உயர்த்துதா? ரைட். எப்படி பார்த்து பேசுவீங்க போதகரை? கொஞ்சம் நல்லா பயந்து நல்ல ஒரு நல்ல பையன் மாதிரி இல்லை ஒரு நல்ல பொண்ணு மாதிரி போதகருக்கு பயந்து நல்லா நாற்காலியில் உட்காந்து போதகருக்கு பரிமாறி நம்மளும் நல்லா உட்காந்து இருப்போம். But here we see Lazarus wasn't seated like that. So what we get to know over here, லாசருக்கும் ஆண்டவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. That was not the first time that Jesus would have visited Lazarus. அது முத வாட்டி கிடையாது ஆண்டவர் லாசரு வீட்டுக்கு போகிறது. பல வாட்டி போயிருப்பார். ஆண்டவர் லாசரு வீட்டிலேயே தங்கி இருப்பார். So that was the relationship that Jesus had with Lazarus' family. Amen. பிறகு 3வது வசனத்தை படிப்போமா? அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இதுதான் போன வாரம் என்னோட கீ டெக்ஸ்ட். இட்ஸ் மை கீ டெக்ஸ்ட். மரியாள் என்ன செய்தாங்க? ஒரு விலை உயர்ந்தமான ஒரு பெர்ஃப்யூமை எடுத்து ஆண்டவரோட பாதத்தில் உடைத்து she blessed, she washed his feet. அப்போ நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் தான் நம்ம என்ன செஞ்சோன்னா ரெசரக்ஷன் சண்டே நம்ம கொண்டாடினோம். நம்மளோட சபையில் ரெசரக்ஷன் சண்டே முன்னிட்டு பிஃபோர் ரெசரக்ஷன் சண்டே நம்ம மாண்டி தேர்ஸ்டேன்ட்டு ஒரு சர்வீஸ் நம்ம கொண்டாடுவோம். அப்போ 7 மணிக்கு that service is at 7 o'clock on a Thursday. 8 மணிக்கு நார்மல் சர்வீஸ் இங்கே மேலே நடைபெறும். கீழே பெத்தேல் ஹாலில் 7 மணிக்கு நம்மளுக்கு ஃபீட் வாஷிங் சர்வீஸ் நடைபெறும். அப்போ அந்த ஃபீட் வாஷிங் சர்வீஸில் என்ன நடக்கும்? பேரே என்னது? ஃபீட் வாஷிங் சர்வீஸ். இப்போ ஃபீட் வாஷிங் சர்வீஸில் என்ன செய்வாங்கனாக்கா there will be worship, there will be the word of God. பிறகு பாதத்தை கழுவாங்க. யார பாதத்தை கழுவாங்க? we wash one another's feet. நான் உங்களோட பாதத்தை கழுவேன், நீங்கள் ஏன் பாதத்தை கழுவீங்க. Now அது எதுக்கு நம்ம செய்கிறோம்? Why do we do such act? It's to show the act of humbleness. Humbleness தமிழில் என்ன சொல்கிறது? தாழ்மை. தாழ்மையை காமிக்கிறதுக்கு. To show humbleness. So we should be humble in the sight of God. அப்போ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் யார் தான் பாதத்தை கழுவா? அப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் விசிட்டிங் போனீங்கன்னாக்கா அநேக நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற ஸ்லேவ்ஸ் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை தான் என்ன செய்வாங்க? பாதத்தை கழுவுறதா இருப்பாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் போதகர் வீட்டுக்கு போகிறேன்னாக்கா போதகர் வீட்டில் யார் ஸ்லேவாக இருக்காங்களோ அந்த வீட்டில் தான் அவங்க ஏன் பாதத்தை
கழுவுவாங்க before you enter the house. Amen. புரிஞ்சா? ஆனால் இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் வேதத்தில், மரியாள் யாரு? மரியாள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரோட பாதத்தை கழுவ போகிறாங்க. Who was Mary? மரியாள் யாரு? Mary was the sister of Lazarus. But Mary showed humbleness in the sight of God and washed Jesus' feet. பிறகு நம்ம அந்த டெக்ஸ்டில் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா 3வது அதிகாரத்தில், and anointed the feet of Jesus and wiped his feet with her hair. Wiped his feet with her hair. எப்படி? துணியை பைத்து துடைக்கல, தலையோட முடி. She used her hair and wiped. இப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும்? பெண்ணு மட்டும் கேட்க தேவையில்லை. Don't ask the ladies alone. Let's ask the men as well. நிறைய பேருக்கு வந்து நம்மளோட தலையில் திடீர்னு கை வந்து வச்சாக்கா டென்ஷன் ஆயிரும். ஏன்னாக்கா ஐயோ 5-10 நிமிஷம் 30 நிமிஷம் டைம் செலவு பண்ணிட்டு நான் ஸ்டைல் பண்ணி வந்திருக்கேன் முடிய, அதுதான் நான் ப்ளோ ட்ரை பண்ணி வந்திருக்கேன். இப்போ திடீர்னு தலையில் கை வச்சாக்கா நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும். இப்போ அதே முடியை பயன்படுத்தி மரியாள் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவரோட பாதத்தை துடைக்கிறாங்க. It shows one very important aspect, humbleness. பிறகு நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா போன வாரத்தில் one of the most important thing, the cost of the perfume. போன வாரம் I asked someone to carry up. யாரெல்லாம் தண்ணி பாத்தை வச்சுருக்கீங்க? கை தூக்கி காமிக்கிறீங்களா உங்களோட தண்ணி பாத்தையா? நானும் வச்சுருக்கேன் இன்றைக்கி. ரைட். இந்த தண்ணி பாத்தை வந்து 600 மில்லிலிட்டர், 600 மில்லிலிட்டர்ஸ். அப்போ இங்கே மரியாள் பைத்த பர்ஃப்யூமை பார்த்தீங்கன்னாக்கா 500 மில்லிலிட்டர்ஸ். ரைட். 500னா ஒரு இவ்வளோண்டு அப் டு ஹியர், கீழேருந்து இங்கே வரைக்கும் பர்ஃப்யூம் பாத்தை. அப்போ இந்த காலத்தில் நம்ம பர்ஃப்யூம் பார்த்தாக்கா ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கிறது. I remember back then, about 5-6 years back, I bought a perfume for someone. சின்னதாக தான் இருந்துச்சு, இவ்வளோ சின்னது தான். விலை என்ன தெரியுமா? கெஸ் பண்ணி பாருங்க. It was quite a branded perfume, but it was just this small. கெஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ வந்திருக்கும். கெஸ் பண்ண மாட்டீங்களா? பயப்படுறீங்களா? சொல்லுங்க. I heard something. 400. இன்னும் கொஞ்சம் கூட போங்களேன். 500. இன்னும் கொஞ்சம் கூட போங்க. 600 வெள்ளிக்கு நான் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தேன். ஷாக் ஆகுறீங்க தானே? இப்போ நான் வரேன். இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் படிக்கும் போது you see the perfume that I bought was about this small. இவ்வளோ பெருசு தான், 600 வெள்ளி. ஆனால் இங்கே மரியாள் பைத்தது 500 லிட்டருக்கு எவ்வளோ தரமா வந்துச்சு? வேதத்தில் நீங்கள் பிறகு படித்து பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கு போயிட்டு படித்து பாருங்கள், 300 டினாரின்ட்டு போட்டிருக்கு. அப்போ 300 டினாரி வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு 1 year's wage. அப்போ ஒரு வருஷத்தோட சம்பளத்துக்கு சமம். அப்போ இந்த காலத்தில் மலேசியன் கான்டெக்ஸ்டில் ஒரு average salary income for a person is about 2000 ringgit average. அப்போ 2000 வெள்ளி சம்பளம்னா ஒரு மாதத்துக்கு 12 மாதத்தில் எவ்வளோ வரும்? 24,000, 24,000. அப்போ மரியாள் இங்கே பயன்படுத்த பர்ஃப்யூம் வந்து 600 வெள்ளி இல்லைங்க, 24,000 வெள்ளி. 24,000 was the price of the perfume that Mary used. இது ஏன் நான் சொல்கிறேன்? Why am I telling all of this? You see, godly families are those who dare to break the jar. நான் சொல்ல போதுகிற உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்களும் ஒரு விலை உயர்ந்த ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு பட்டுன்ட்டு அவர் காலில் போட்டு உடைச்சாக்கா பாஸ்டரும் பட்டுன்ட்டு அதிர்ச்சி ஆகிட்டு பாஸ்டரும்
பட்டுண்டு வெளியாகிடுவார். அப்படி செய்யாதீங்க. பட் வாட் இட் மீன்ஸ், 5 பாயிண்ட் பார்த்தோம் போன வாரம். The first point, godly family, a godly family honors God. ஒரு தெய்வீகமான குடும்பம் ஆண்டவரை கனப்படுத்தும். முதல் காரியம் அதுதான் நம்ம என்ன பார்க்குறோம், மார்த்தாலும் மரியாளும் லாசருவும் செய்தது. ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம் போன வாரம், godly families worship through a costly sacrifice. மூன்றாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, சாரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுறேன். மூன்றாவது காரியமாக நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, a godly family will face eternal criticism. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் பிறகு வீட்டில் போயிட்டு படித்துக்கொள்ளுங்கள். வசனம் 4-6 வரை யார் இருந்தா, யூதாஸ் இருந்தார். யூதாஸ் அங்கே என்ன செய்கிறாருனாக்கா, 3வது அதிகாரத்தில் மரியாள் அந்த விலை உயர்ந்தமான ஒரு பர்ஃப்யூம் எடுத்து ஆண்டவரோட பாதத்தை கழுவும் போது யூதாஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஐயோ ஐயோயோ ஏன் அப்படி மரியாள் செய்துதாங்க. மரியாள் அந்த பர்ஃப்யூம் எடுத்து she could have sold it and used the money. அந்த காசை பயன்படுத்தி இருக்கலாம். She could have used the money. பட் பிறகு நீங்கள் 6வது வசனத்தில் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, யூதாஸ் யார் தெரியுமா, he was even the chief of treasurers for the disciples. But யூதாஸ்க்கு வந்து he wasn't intending to feed the poor, but அவருக்கு யார் மேலே ஆசையாக இருந்துச்சு தெரியுமா, அந்த பணத்து மேலே தான் யூதாஸுக்கு ஆசையாக இருந்தது. 4வது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, godly families are defended by Jesus himself. ஏன்னாக்கா நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா, மார்த்தாள் என்ன செய்கிறாங்க, மார்த்தாள் பரிமாறி வராங்க. பிறகு நீங்கள் 4 காஸ்பலில் நம்மளுக்கு காஸ்பல்ன்று சொல்லி 4 புத்தகம் இருக்கும். அதில் வந்து மேத்யூ மார்க் லியூக் ஜான் இந்த 4 புத்தகம். அப்போ நீங்கள் மேத்யூ, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், மேத்யூ மார்க்கில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அக்கௌண்ட்ஸில் என்ன போட்டிருப்பாங்கனாக்கா, மார்த்தா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா, பரிமாறி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மார்த்தா மரியாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவரோட பாதத்தை கழுவிக்கிட்டு இருக்கிறது பார்த்துட்டோன்னே மார்த்தா என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து மன்றாடி, ஏன் ஆண்டவரே மரியாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்கா நல்லா இருக்கோமேண்டு ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மார்த்தாள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, மரியாளோ நல்ல she chose the right one. So God, Jesus over here defended Mary. அப்போ கடைசியாக நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்னாக்கா, godly families stirs a testimony. இது எங்கே நம்ம பார்க்குறோம்னாக்கா, 9வது வசனத்திலேருந்து 11வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, யார் தெரியுமா அங்கே வரா, யூதர்கள் வராங்க. ஏன் யூதர்கள் வராங்க, அங்கே என்ன நடந்திருக்கு, ஆண்டவர் என்ன அற்புதம் லாசருவுக்கு செஞ்சார். What was the miracle that Jesus did for Lazarus? He raised Lazarus from the death. அப்போ அது எல்லாம் பார்த்து இப்போ யார் வராங்கனாக்கா, லாசருவோட வீட்டுக்கு வெளியே 9வது வசனத்திலேருந்து 11வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம். outside Lazarus house there was people gathering to see Lazarus and Jesus. அங்கே வந்து பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போனாக்கா பரவாயில்ல. பட் யூ சி லாசரஸோட வாழ்க்கை, மரியாளோட மார்த்தாவோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு தெரியுமா, they were a testament to Christ. ஒரு சாட்சியாக இருந்தாங்க கிறிஸ்துவுக்கு. அப்போ என்ன தெரியுமா அங்கே வசனத்தில் பார்க்குறோம், அங்கே வந்தது யூதர்கள் எப்படி லாசருவையும் சேர்த்து கொல்லணுன்ட்டு வந்தாங்க. Why? Because Lazarus' life was not a normal Christian life. ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. எங்கெல்லாம் லாசரு போனாரோ அங்கே ஒரு சாட்சியாக லாசரு இருந்தார்.
எங்கெல்லாம் லாசரு படுக்கிறாரோ அங்கே ஒரு சாட்சியாய் லாசரு படுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. இப்போ இந்த வாரத்தோட சர்மனுக்கு வருவோம். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோட தலைப்பு when the money hits the floor. when the money hits the floor. ரைட், இங்கே நம்ம என்ன எங்கே பார்க்குறோம்னாக்கா மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 10 வரை தமிழில் படிச்சிடுறீங்களா? Matthew chapter 27 verses 1 to 10. விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாதென்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. Amen. Thank you. அப்போ இந்த வசனத்தில் படித்த மாதிரி we see a new scene over here where Judas hangs himself. போன வாரம் என்ன பார்த்தோம்? யூதாஸ் 300 டினாரி 300 டினாரிக்கு யூதா ஒரு சம்பவம் பண்ணார். இன்றைக்கு என்ன பார்க்குறோன்னாக்கா, யூதா sold Jesus for 30 pieces of silver. நான் கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு கதையில் நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான். There was a boy who I know by the name of Caleb. Caleb என்று சொல்லி ஒரு பையன் இருந்தான். Now this was many years ago. Calebல வந்து குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு பையனாக இருந்தான். He was just the only son. அப்போ நல்ல ஒரு தெய்வனுக்கு பயந்த ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அப்பாவும் அம்மாவும் பிள்ளையும் சபைக்கு வந்து ஆராதனை செய்வார்கள். வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவரை தொழுதுவார்கள். they will pray. காலையில் எழுந்திரிச்சிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்பு அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு குடும்பமாய் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபிச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு பிறகுதான் அவங்களோட வாழ்க்கையை தொடரும். they will start their day like that. அப்போ ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம் தான். டின்னர் டைம் வந்துருச்சுன்னா ஒரு குடும்பமாய் தான் உட்காந்து டின்னர் சாப்பிடுவார்கள். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, திடீர்னு ஒரு நாளைக்கு கேலப் வந்து அவரோட காலேஜ் டைமில் he joins some friends that takes him through a different turn in life. ஒரு வேற வழிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நண்பர்கள். அப்போ திடீர்னு காலேபோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, கேலபோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வாழ்க்கை இப்போ மாறுது. வீட்டுக்கு வந்தாக்கா காலையில் எந்திரிக்க கிடையாது. அப்பா அம்மா கூட வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது. He doesn't meditate on the word of God. He doesn't even spend time on the word of God. பிறகு எப்போதும் டின்னர் டைம் வந்துருச்சுன்னா லேட்டாக வீட்டுக்கு, காலேஜ் முடிஞ்சு லேட்டாக வீட்டுக்கு வருது. இப்போ ஒரு ஒன் ஃபைன் டே தகப்பனுக்கும் கேலபுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அது ஆர்கியூமெண்ட்டில் என்ன செஞ்சிட்டாருன்னா, கேலபு வீட்டு விட்டு ஓடி போயிட்டார். ஒரே பையன் தான் வீட்டில்.
the only son. But he ran from home. He ran from home and he got involved with drugs. Drugsல இன்வால்வ் ஆகிட்டு பிறகு என்ன செஞ்சாருனாக்கா, he couldn't come home. தாயும் ஃபாதர் அண்ட் மதர் எப்போதும் டின்னர் டைம் வந்துருச்சுன்னா எப்போதும் ரெடியாக இருப்பாங்க, கேலப் வீட்டுக்கு வருவான், கேலப் வீட்டுக்கு வருவான். பட் வந்த பாடு கிடையாது. அண்ட் ஒன் ஃபைன் டே போலீஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது, that they found கேலப்ன்ட்டு, கேலப்பை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ தகப்பனும் தாயும் போயிட்டு பார்க்கும்போது கேலப் வாஸ் ஃபவுண்ட் இன் அ alley. ஒரு லோரோங்கில் போலீஸ் கண்டுபிடித்தாங்க. பட் போலீஸ் கேலப்பை கண்டுபிடிக்கும் போது கேலப்க்கு கையில் ஐடென்டிஃபிகேஷன் கார்டில் ஐசி கிடையாது, கையில் காசு பணம் கிடையாது, சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அல்லது சுற்றி கேலப் சுற்றி பெற்றோர்களும் கிடையாது. And it was the death of Caleb. கேலப் இறந்து போகும்போது கேலப்க்கு only 19 years old, 19 வயசு தான் கேலபுக்கு. எவ்வளோ பரிதாபமான ஒரு சாவு. பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுவர், கேலப் இறந்தது இஸ் நாட் பிகாஸ் he didn't know where his home was. அவருக்கு வீட்டு எங்கே இருக்குது, இல்லை தகப்பனோட ஃபோன் நம்பர் என்னான்ட்டு தெரியாதுன்ட்டு கிடையாது, இல்லை தாயோட ஃபோன் நம்பர் என்னான்ட்டு தெரியாதுன்ட்டு கிடையாது. பட் he didn't know how to come back. எப்படி நான் வீட்டுக்கு போவேன், இப்படி இருக்கிற நான் எப்படி நான் திரும்பி வீட்டுக்கு போவேன், தகப்பன் தாய் என்ன சொல்லுவாங்க, அதுதான் கேலப்போட பிரச்சனையாக இருந்தது. It wasn't just going home, but it was how to go home. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனத்தை வசனம் 1-2 திரும்பி படிச்சிருவோமா? விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். Alright, இதுதான் இப்போ அங்கே நடக்குது. This is what is happening. வசனம் 1-2 அங்கே ஆண்டவர் எங்கே போயிட்டாரு, பிலாத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. 3வது வசனத்தை படிப்போமா? அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி ஓகே 3 தான். ஆல்ரைட், இங்கே கவனிப்போம். போன வாரம் என்ன பார்த்தோம்? we just recap. எவ்வளோ காசுக்கு மரியாள் அந்த பெர்ஃப்யூம் பாட்டிலை உடைச்சாங்க? 300 டினாரி. ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னாக்கா 30 வெள்ளி. இஸ் இட் வெள்ளி பண்ணத்துக்கு தமிழில் வெள்ளி காசுக்கு, ரைட்? 30 வெள்ளி காசுக்கு யூதாஸை ஆண்டவரை விற்கிறாரு. ஸோ why this specific figures is over here in the Bible? அப்போ நான் திரும்பி ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது படிப்போமா? ஜக்கரியா 11ஆம் அதிகாரம் வசனம் 12-13. Zechariah chapter 11 verses 12 and 13. நான் ஆங்கிலத்தில் படிச்சிடும் போது second last book in the Old Testament. I told them, if you think it best, give me my pay. If not, keep it. So they paid me 30 pieces of silver. And the Lord said to me, throw it to the potter, the handsome price at which they value me. So I took the 30 pieces of silver and threw them to the potter at the house of the Lord. படிச்சீங்களா தமிழ்ல? உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசை நிறுத்தார்கள்.
கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்திற்கு எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக் காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். அப்போ பாருங்க, திரும்பி இங்கே என்ன போட்டிருக்கு? 30 வெள்ளி காசுக்கு. வாட் இஸ் த ரிசம்பிளன்ஸ் ஆஃப் 30 பீசஸ் ஆஃப் சில்வர்? இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு யார்? ஹூ இஸ் காட் ஃபார் அஸ்? அவர் ஒரு ராஜா, கரெக்டா? இல்லை வேறு பதில் வச்சுருக்கீங்களா யாரும்? ஆண்டவர் நம்மளுக்கு யார்? ராஜா, ரைட்? அப்போ பாருங்க, ராஜாக்கு மரியாதை எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க? 300 டினாரிக்கு மரியாதை கொடுத்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மரியாதைக்கு முடியுமோ செஞ்சாங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஜூடாஸ் sold Jesus for 30 pieces of silver. அப்போ நான் போய் படித்து பார்க்கும்போது 30 pieces of silver எப்போதும் எதுக்கு பாய்ப்பாங்கனாக்கா, இஸ் டு பை ஸ்லேவ்ஸ். அல்லது 30 pieces of silver நீங்கள் ஒரு காணிக்கை, அந்த காலத்தில் நீங்கள் காணிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னாக்கா, you give them sheep. You bring sheep to the altar or you bring something, livestock. அப்போ அந்த லைஃப் ஸ்டாக் நீங்கள் போயிட்டு ஆடு மாடுலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ காசு பயன்படுத்தணும்னா 30 வெள்ளி எவ்வளோ காசுக்கா? 30 வெள்ளி காசுக்கு நீங்கள் வாங்குவீங்க. நாட் ஓன்லி ஜஸ்ட் தோஸ் லைஃப் ஸ்டாக்ஸ் பட் ஆல்சோ ஸ்லேவ்ஸ். அப்போ இங்கே பாருங்க, யூதாஸுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 30 pieces of silver. எவ்வளோ you know how pathetic that is? ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை காணாம நம்ம ஆண்டவரை நம்புகிறோம். we have faith. யூதாஸ் யார் தெரியுமா? யூதாஸ் வந்து பாண்டு சீஷர்களில் யூதாஸ் ஒருத்தனா இருந்தான். He was one of the disciples. He was one of them who saw the miracles that Jesus did. He was one of them who was in the circle of Jesus. அநேக நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களை பார்த்தாக்கா நம்மளோட குணாதிசயம் எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா இது? How many of you have heard this? Who we surround ourselves is who we will become. அப்போ யூதாஸ் யார் சுற்றி இருந்தார்? Who was Judas with? ஆண்டவர் கூடயும் சீஷர்கள் கூடயும் இருந்தார். அப்போ யூதாஸ் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கணும்? ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை நேசிச்சு இருந்திருக்கணும். But you see, Judas found himself in a pathetic situation where he decided to sell Jesus for only 30 pieces of silver. 30 pieces of silver. தொடர்ந்து படிப்போமா? மத்திய 27 வசனம் 5வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். Alright. You see, பிறகு 4வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்னாக்கா, யூதாஸ் ஆண்டவரை நோக்கி வராரு. ஆண்டவர் நோக்கி வரல. He went to the priest. He went to the priest and asked for forgiveness. 5வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்னாக்கா, அந்த 30 வெள்ளி காசை தேவ ஆலயத்துக்குள்ளார வீசி ஓடுறாரு. தொடர்ந்து படிச்சுறீங்களா? 6, 7, 8. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளி காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில் இதை போடலாகாது. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை
கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. Alright, இதுதான் நம்ம பார்க்குறோம். என்னோட மொதல் பாயிண்ட் இன்னைக்கு, ஜூதாஸ் had a circle but not the father. யூதாஸ்க்கு வந்து நல்லா சுற்றி நல்ல ஆளாக தான் இருந்தாங்க, ஆனால் அவருக்குள்ளார தகப்பன் காண்பவில்லை. He didn't have the father in him. Judas walked with Jesus. Judas ate with Jesus. யூதாஸ் ஆண்டவர் கூட நடந்தார், ஆண்டவர் கூட சாப்பிட்டாரு. He was trusted. வேதத்தில் போன வாரம் நம்ம பார்த்தோம், யோவான் புத்தகத்தில் ரைட் படித்தோம்ல, was it John 24? I think it was John 24. அதில் என்ன பார்க்குறோன்னாக்கா, யூதாஸ் யாராக இருந்தார்னா, he was one who was trusted with the treasuries of the disciples. சீஷர்களுக்கு இருந்த காசு பணத்துக்கு இன்சார்ஜான ஆள் யாரு? யூதாஸ் தான். So he was one who was very close, supposedly ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கணும் சீஷர்கள் கூடயும் ஆண்டவர் கூடயும். But you see that he didn't have God with him. அவர் ஃபெயில் பண்ணும்போது அவர் ஆண்டவரை ஃபெயில் பண்ணிட்டாரு. 30 வெள்ளி காசுக்கு ஃபெயில் பண்ணிட்டாரு. என்ன தெரியுமா? After he failed, he didn't run to Jesus, but he ran to the priest. இன்னைக்கு என்ன ஆயிருக்கோம் ஏது ஆயிருக்கோன்ட்டு நமக்கு தெரியாது. பிகாஸ் யூதாஸோட வாழ்க்கை வந்து இட்ஸ் ப்ரீடெஸ்டின்ட். ஆண்டவர் வருவார், இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க, ஆண்டவரை காமிச்சு கொடுத்து ஆண்டவர் சாவுறதுக்கு இட்ஸ் ப்ரீடெஸ்டின்ட். தட் இஸ் ஆல் ப்ரீடெஸ்டின்ட். ஆனால் யூதாஸ் அந்த நேரத்தில் ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டாரு. பட் 4வது வசனத்தில் படிக்கிறோம், he did not come to Jesus to ask for forgiveness. ஆண்டவர்கிட்ட வரல. எங்கே திரும்ப போகிறாரு? he goes to a priest. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போதகர்கிட்ட போகிறாரு. he didn't go to Jesus. Now he had a heartbreaking response from the priest. priest என்ன தெரியுமா சொல்கிறாங்க 4வது அதிகாரத்தில்? what is it to us? what is it to us? அதுக்கு எனக்கு என்ன? பாவம் நீ தானே செஞ்ச, நானா செஞ்சேன்? நீ தானே ஆண்டவரை காமிச்சு கொடுத்த, உன்னோட 30 வெள்ளி பணத்தை நான் கொடுத்துட்டேன், நீ பாவம் செஞ்சது வந்து நீ தான். You see, in a godly family, when someone fails, God does not do that. Run to God. தெய்வீக குடும்பத்தில் when someone fails, run to God. மனுஷனை நம்பி போவாதீர்கள். Don't run to men, run to God. The second point, he confessed, but he confessed to the wrong person. He confessed, but to the wrong person. And the most important point over here, அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? He confessed outwardly. நிறைய நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு பாவி தான். we are all sinners. பட் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஆராதனை செஞ்சுட்டு ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு ஜெபிச்சுட்டு போகும்போது நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? நம்மளோட பாவத்தை அறிக்கையிடுறோம். போதகர் மேலே இருந்து ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவர் நம்மளோட பாவத்தை அறிக்கையிடு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட நம்மளோட பாவத்தை இட்டுறோம். we confess our sins. பட் என்ன தெரியுமா? we sometimes confess our sins outwardly. ஆனால் உள்ளுக்கு நம்ம confess பண்ணுறது கிடையாது. That was one of the problem that Judas had over here. One of the problem. He did ask for repentance, but தப்பான இடத்துல போயிட்டு கேட்டாரு. And when he asked for repentance, it wasn't wholeheartedly. பிறகு என்ன தெரியுமா நினச்சி? நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் யூதாஸ்க்கு என்னாச்சு? அவரோட மனசாட்சி killed him inside. It killed him inside. Now என்னோட மூன்றாவதும் கடைசி பாயிண்ட்,
he gave back the silver but not his soul. ஐந்தாவது வசனத்தை படிச்சுவோமா எனக்கு? verse 5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். You see, then he threw down the pieces of silver in the temple and departed and went and hanged himself. ஹேங் பண்ணுறதுக்கு முன்பு யூதாஸ்க்கு ரெண்டு சூழ்நிலை வந்துச்சு. There was two situations where Judas could have came back to God. எங்க தெரியுமா? When he was having the communion with the disciples and Jesus. ரெண்டாவது எப்போ தெரியுமா? நீங்கள் கிரேக்க இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கா 5வது வசனம், and throwing down the pieces of silver into the temple. 5வது வசனத்தில் சொல்லுது into the temple போட்டிருக்கு. அப்போ into the temple போடும்போது நீங்கள் கிரேக்கர் மொழியில் போயிட்டு படித்து பார்த்தீங்கன்னாக்கா I forgot the word over here, temple, அங்கே என்னமோ ஒரு வார்த்தை போட்டிருக்கு. and the translation for that is not just அவர் வெளியே வந்து சபைக்கு வெளியே வந்துட்டு பணத்தை வீசிட்டு கிடையாது. You know what he did? He came inside the church, the temple. He walked past by everyone. He went to the most holy of holy places. Most holy of holy. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா there will be a few sections in the house of God. And the most holy of holy வந்து யாரும் போக முடியாது. வெறும் priest தான், ஆசிரியர் தான் போக முடியும். Priest, is it correct? Only priests can go inside the holy of holy. ஆனால் யூதாஸ் என்ன தெரியுமா செஞ்சாரு? He went through everywhere in the temple and the காசை he threw. The second time that Judas had the chance to ask for forgiveness was just before the coins hit the floor. அந்த காயின்ஸு அந்த ஃப்ளோரை படுறதுக்கு முன்ன அவ்வளோ தூரமாக யூதாஸ்க்கு சான்ஸ் இருந்துச்சு. யார்கிட்ட போவ? டு கோ டு கிரைஸ்ட். பட் யூதாஸ் போல. Judas was adamant. Judas was egoistic. Judas was full of himself that he chose to hang himself. இன்றைக்கு நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட குடும்பத்தில் ஆண்டவரை நம்ம லெட் கோ பண்ணிடுவோம். எனக்கு ஏன் வாழ்க்கை உண்டு, எனக்கு நான் என்ன செய்ய தெரியும்ன்ட்டு. பிறகு திரும்பி அந்த பாவத்தெல்லாம் நம்ம செஞ்சு திரும்பி ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது எப்படி வருது, என்ன செய்கிறது நமக்கு தெரியாது. we don't know. அதனாலே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். யூதாஸும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. he had opportunities after opportunities. he had so much of opportunities, but he missed every single one of them. இந்த மாலை நேரத்தில் when is your opportunity? Has your opportunity came? உங்களோட சான்ஸ் வந்து விட்டுருச்சா அல்லது ஒன்றும் வரலையா? You have to ask yourself. Hallelujah. அப்படி எழுந்து நிற்போமா? Let's all rise on our feet. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நன்றி ஆண்டவரே,